வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மத நல்லிணக்கம் தொடர்பான புதிய சட்டத்தை இயற்ற புத்ராஜயா திட்டம் கொண்டிருக்கவில்லை. துணை அமைச்சர் சரஸ்வதி விளக்கம். சமய நல்லிணக்கத்தை பேணுவதற்கு புதிய சட்டத்தை கொண்டுவர அரசு திட்டமிடவில்லை. ஏனெனில் ஏற்கனவே உள்ள அவதூறு தடுப்பு சட்டம் 1948, தகவல் தொடர்பு பல்லூடக சட்டம் 1998, குற்றவியல் சட்டங்கள் ஆகியன சமய நல்லிணக்கம் தொடர்பான பிரச்சினைகளை கையாள போதுமானதாக உள்ளது என ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி தெரிவித்தார். ஏற்கனவே உள்ள சட்டங்கள் மூலம் இனம், சமய நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் நபர்களை விசாரிக்கவும் குற்றம் சாட்டவும் அதிகாரிகள் அதிகாரம் பெற்றுள்ளனர். இருப்பினும் தேவைப்பட்டால் ஏற்கனவே உள்ள சட்டங்களை திருத்த அரசு தயாராக உள்ளது என்றார். வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் அறிக்கைகளையும் கருத்துகளையும் தடை செய்யும் அதிகாரம் ஒற்றுமை அமைச்சுக்கு உள்ளது. காவல்துறை போன்ற சட்ட அமலாக்க அமைப்புகளும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் மத நல்லிணக்கம் பேணப்படவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றார் அவர். இன்று நம்பிக்கை கூட்டணியின் உறுப்பு கட்சியான ஜாசேகாவை சேர்ந்த ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் துணை அமைச்சர் சரஸ்வதி இவ்வாறு கூறினார். நாட்டில் சமீப காலமாக அதிகரித்து வரும் மத சர்ச்சைகளை தீர்க்க அரசு தொடர்புடைய சட்டத்தை இயற்றுமா என்று RSN ராயர் கேள்வி எழுப்பியிருந்தார். பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் மலேசிய இந்திய சமூக உருமாற்று பிரிவான மித்ரா மருத்துவ கல்விக்கான உதவித்தொகைக்கு மாணவர்கள் இன்று தொடங்கி விண்ணப்பங்களை அனுப்பலாம். கடந்த 2023-2024 ஆண்டுகளில் மெட்ரிகுலேஷன் அல்லது STPM தேர்வு முடித்த B40 குடும்பத்தை சேர்ந்த இந்திய மாணவர்கள் இந்த உதவித்தொகைக்காக விண்ணப்பிக்கலாம். இதுகுறித்து தகவல் வெளியிட்ட மித்ராவின் தலைவர் P. பிரபாகரன் கூறுகையில், விண்ணப்பங்கள் டிசம்பர் 17 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். பர்டானா பல்கலைக்கழகம் 10 மாணவர்களுக்கு முழு உதவித்தொகையும் 40 மாணவர்களுக்கு பகுதி உதவித்தொகையும் வழங்கும். இந்த முயற்சி அரசு சாரா நிறுவனங்களின் சமூக பொறுப்பு என்ற அடிப்படையில் நிறுவனங்கள் அல்லது அமைப்புகளுடனான கூட்டுறவின் மூலம் இந்திய சமூகத்தின் சமூக பொருளாதார மேம்பாட்டு முயற்சிகளை விரிவுபடுத்துவதில் மித்ராவின் ஒரு முன்னெடுப்பாகும் என பிரபாகரன் மேலும் குறிப்பிட்டார். இந்த உதவி நிதியை பெற மாணவர்கள் 2023-2024 ஆண்டுக்கான மெட்ரிகுலேஷன் கல்வியை முடித்திருக்க வேண்டும் என்பதும் அடங்கும். மேலும் STPM முடித்தவர்கள் 3.5 CGPA-விற்கு அதிகமாக பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக அறிவியல் பிரிவு மாணவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பிரபாகரன் இவ்வாறு கூறினார். இவ்வாண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரை அரசு உதவித்தொகை பெற்ற கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களின் கள்ளச்சந்தை விற்பனை குறித்து 3064 புகார்களை பெற்றுள்ளது உள்நாட்டு வணிகம் வாழ்க்கை செலவின அமைச்சு. இது நாட்டிலுள்ள அரசு உதவித்தொகை பெற்ற கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களின் நிர்வாகத்தில் ஒரு பிரச்சனையாக கருதப்படுவதாக அமைச்சர் அர்மிசான் மொஹமட் அலி தெரிவித்தார். பெறப்பட்ட அனைத்து புகார்களிலும் சமையல் எண்ணெய் குறித்த புகார்களே அதிகம் எனவும் மொத்தம் 1862 புகார்கள் பெறப்பட்டதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதையடுத்து சர்க்கரை குறித்து 282 புகார்களும், டீசல் குறித்து 246 புகார்களும், LPG சமையல் எரிவாயு தொடர்பாக 173 புகார்களும், பெட்ரோல், கோழி முட்டை, கோதுமாவு ஆகியவற்றுடன் பிற கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்கள் குறித்த புகார்களும் கிடைத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சரவாக் மாநிலத்தில் மட்டும் 127 புகார்கள் பதிவு செய்யப்பட்டு 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது அதிகாரிகள் கள்ளச்சந்தை நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அரசு இந்த பிரச்சனையை கையாள சபா, சரவாக், லபுவான் ஆகிய மாநிலங்களில் கண்காணிப்பை அதிகரிக்க முயற்சி செய்கிறது. அரசு உதவித்தொகை பெற்ற கட்டுப்படுத்தப்பட்ட பொருட்களின் கள்ளச்சந்தை விற்பனையை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து எதிர்வரும் டிசம்பர் 14 துணை பிரதமர் ஃபடிலா யூசுப் தலைமையேற்கும் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டு விவாதிக்கப்படும் என அர்மிசான் விளக்கினார். அடுத்த ஆண்டு முதல் 110 பள்ளிகளிலிருந்து 400 பள்ளிகளுக்கு ஹைபிரிட் எனப்படும் கலப்பு வகுப்பறை முறையில் கற்றல் கற்பித்தல் நடத்தப்பட திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு 340 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என கல்வி துணை அமைச்சர் ஓங்காவோ தெரிவித்தார்.
கலப்பு வகுப்பறைகள் நகர்ப்புற பள்ளிகளில் மட்டுமல்லாமல் புறநகர் பள்ளிகளிலும் நடத்தப்படும் என்றும் எந்த மாணவரும் கல்வியில் பின்தங்காமல் பார்த்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கற்றல் கற்பித்தல் முறை குறித்து ஆசிரியர்களிடம் இருந்து நேர்மறையான கருத்துகள் கிடைத்துள்ளன. கூடுதல் வகுப்பறைகள், பயிற்சிகள், இணைய இணைப்பு, வகுப்பின் பாதுகாப்பு போன்றவற்றை மேம்படுத்துவதற்கான கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் அவை விரைவுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். ஜொஹூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 308 குடும்பங்களுக்கு கடந்த டிசம்பர் 9, 10 தேதிகளில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். மடானி அரசின் முயற்சியின் ஒரு பகுதியாக பிரதமரின் சிறப்பு பணியாளர் திரு சண்முகம் மூக்கன் இந்த முயற்சியை ஒருங்கிணைத்தார். இயற்கை சீற்றத்தின் போது மக்களின் நலன் முன்னுரிமையாக கொள்ளப்படுவதை இது உறுதி செய்கிறது. டிசம்பர் 9 தேதி தங்காக்கில் 50 குடும்ப தலைவர்களுக்கு உதவி நிதியும், மறுநாள் டிசம்பர் 10 தேதி 231 உணவு கூடைகளும் வழங்கப்பட்டதாக சண்முகம் குறிப்பிட்டார். பிரதமர் அலுவலகம், சமூக தொடர்புத்துறை, ஜேகாம், மாவட்ட அலுவலகங்கள், மலேசிய கூட்டுறவு ஆணையம் ஆகியவற்றுக்கு இடையேயான நெருக்கமான ஒத்துழைப்பின் மூலம் ஒவ்வொரு உதவி பெறுநரும் அடையாளம் காணப்பட்டதாக சண்முகம் கூறினார். மடானி அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்த ஒரு திட்டமும் மக்களின் நலனை முன்னிறுத்தியே வகுக்கப்படுகிறது. மக்களின் நலனில் கவனம் செலுத்தும் ஒரு உத்தியாக இதுபோன்ற நெருக்கடியான சூழ்நிலையில் வழங்கப்படும் உதவி பெரும் தாக்கத்தை மக்களுக்கு ஏற்படுத்தும் என்றார் அவர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மற்ற பகுதிகளில் இதுபோன்ற முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள அரசாங்கம் உறுதியளிப்பதாகவும் சண்முகம் குறிப்பிட்டார். மை ஹெல்ப் என்ற இணையதளம் வாயிலாக மருத்துவ ஊழியர்களிடம் இருந்து பெறப்பட்ட புகார்களில் பகடிவதை தொடர்பான 4 புகார்கள் உண்மை என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த புகார்கள் தொடர்பாக கட்டொழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தகவல் வெளியிட்டார். அந்த புகார்களில் பணி தொடர்பான பிரச்சினைகள், பதவி உயர்வு, பணி இடமாற்றம், நிர்வாக பிரச்சினைகள் போன்றவை அடங்கும். இளம் மருத்துவ அதிகாரிகளை சமாளிக்க சுகாதார அமைச்சகம் ஒரு சிறப்பு குழுவையும் வழிகாட்டுதல் திட்டத்தையும் உருவாக்கியுள்ளது. மருத்துவ ஊழியர்களின் மனநல பிரச்சினைகளை கையாள சுகாதார அமைச்சு அவசர அழைப்பு, ஆலோசனை, ஆன்லைன் மனநல பரிசோதனை போன்ற பல்வேறு சேவைகளை வழங்குகிறது. ஒவ்வொரு மாநிலம் மட்டுமின்றி மாவட்ட நிலையிலும் மருத்துவ ஊழியர்களின் மனநல பிரச்சினைகளை கையாள ஒரு சிறப்பு குழு செயல்படுவதாக அமைச்சர் ஜுல்கிஃப்லி மேலும் சொன்னார். நெடுஞ்சாலைகளில் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள்களை செலுத்தும் ரம்பிட்களை கட்டுப்படுத்த 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தில் திருத்தங்களை இறுதி செய்து வருகிறது சாலை போக்குவரத்து அமைச்சு. இதனால் அக்குற்றத்தை புரிபவர்களை கட்டுப்படுத்தும் என அதன் துணை அமைச்சர் அஸ்பி அபிபுல்லா தெரிவித்தார். இந்த திருத்தம் ரம்பிட் புரியும் வேகமாக மோட்டார் சைக்கிள்களை ஓட்டுதல், சட்டவிரோத பந்தயம் போன்ற ஆபத்தான செயல்களுக்கு தெளிவான வரையறையை வழங்கும். மேலும் சாலையில் ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என துணை அமைச்சர் விளக்கினார். சாலை போக்குவரத்து துறையும் காவல்துறையும் ரம்பிட் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த மற்ற அமைப்புகளுடன் இணைந்து செயல்படும் என கூறிய அஸ்பி அபிபுல்லா, இந்த முயற்சிகள் அனைத்தும் ரம்பிட் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தவும் மற்ற சாலை பயனர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நோக்கமாக கொண்டவை என அவர் மேலும் சொன்னார். சீனாவின் ஹங்ஸூவில் நடைபெற்ற BWF உலகக்கிண்ண பேட்மிண்டன் இறுதிப் போட்டியின் பி குழுவின் முதல் ஆட்டத்தில் மலேசியாவின் முன்னணி கலப்பு இரட்டையர் இணையினர் செங் தியாங்ஜி, தோ ஈவே, மலேசியாவை சேர்ந்த மற்றோர் இணையினரான கோ சுன்ஹுவாட், ஷிவான் லாய் ஜெமியை வீழ்த்தி தங்களது அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக தரவரிசையில் 8வது இடத்தில் இருக்கும் இந்த ஜோடி முதல் செட்டில் தோல்வியடைந்தாலும் 2வது, 3வது செட்களில் சிறப்பாக விளையாடி 50 நிமிடங்களில் 14-21, 21-10, 21-14 என்ற புள்ளிகளில் வெற்றி பெற்றனர். இந்த வெற்றி அவர்களுக்கு அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை தந்துள்ளது. அவ்வாட்டத்திற்கு பிறகு ஈவே கூறுகையில், முதல் செட்டில் தங்கள் வியூகங்கள் சரியாக இல்லை என்றாலும் 2வது, 3வது செட்களில் அவர்கள் மிகவும் நம்பிக்கையுடன் விளையாடி அடுத்த கட்டத்திற்கு முன்னேறியுள்ளதாக குறிப்பிட்டார். அடுத்தடுத்த ஆட்டங்களில் செங் தங்ஜி, தோ ஈவே ஜோடி இந்தோனேசியாவின் டெஜான் ஃபெர்டினான்ஷா, குளோரியா இமானுவல் விஜயா ஜோடியை எதிர்கொள்ளும் நிலையில் சுன்ஹுவாட்,
ஷிவான் ஜோடி ஜப்பானின் ஹிரோகி மிடோரிகாவா நட்சு சைத்தோ ஜோடியை எதிர்கொள்ள உள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.